சமீபத்துல நம்ம சேனல்ல ஒரு பதிவுல பார்த்திருப்போம். இது போல செக் ரிப்பப்ளிக் இருக்கிறாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய சில ஆயுதம் தயாரிக்கும் கம்பெனிக்கு லைசென்ஸ் குடுத்துக்கிறாங்க. போய் உக்ரைன்ல கடைய விரிச்சு வியாபாரம் பண்ணிக்கிங்கப்பா அப்படிங்கிறது போல பார்த்திருப்போம். இப்ப அந்த வரிசையில நார்வே வந்துக்கிறாங்க. அதாவது இந்த வருஷத்தோட தொடக்கத்துல இந்த டிஃபென்ஸ் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயம் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இந்த நார்வேல அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைனுக்கு வந்து உதவணும். எதுக்காகனா யூரோப்பியன் யூனியனோட பாதுகாப்புக்கும் நார்வேவோட பாதுகாப்புக்கும் உக்ரைனுக்கு உதவும் வண்ணமா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, போய் ஓப்பன் பண்ணுங்கப்பா உக்ரைன்ல, கடையை விரிங்க, வேணுங்கிறது உக்ரைனுக்கு செஞ்சு கொடுங்க, பத்திரமா பார்த்துக்குங்க அப்படிங்கிறது போல பர்மிஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிறாங்க நார்வேல. நம்ம முன்னாடி சொன்னோம்ல இந்த செக்கு விஷயம், அந்த செய்தியிலேயே சொல்லியிருப்போம். இது போல இது வந்து ஒரு தொடக்கம் தான். இது போல ஒரு நாடு செஞ்சிருச்சுன்னா இதை பார்த்துட்டு பல நாடுகளும் செய்வாங்க. இது ஆரம்ப புள்ளி வச்சது அமெரிக்கா. அமெரிக்கா என்ன சொன்னாங்க, நாங்க தான் இதுக்கு மேல எய்டு தர முடியாது, எதுவும் பண்ண முடியாது, கம்பெனி போய் ஓப்பன் பண்ணுங்கப்பா உக்ரைன்ல, பார்ட்னர்ஷிப் போட்டுக்குங்க, செஞ்சு கொடுங்க, உக்ரைன் காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒண்ணுமில்லை அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி அதை பார்த்து ஃபாலோ பண்ணதான் செக் லைசன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்வே ஆரம்பிச்சுட்டாங்க. இது போல லைனை யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் இதுக்கு மேல ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்படுறாங்க. இப்போ இதனால என்ன பிரச்சனையெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு அனலிஸ்ட் இந்த உக்ரைனுக்கு சார்பா இருக்கிறவங்கள ஒரு டைப்பாகவும் இந்த ரஷ்யாவுக்கு சார்பா இருக்கிறவங்கள ஒரு டைப்பாகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல உக்ரைனுக்கு சார்பா இருக்கிறவங்கள என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த மேற்குலக நாடுகள்லயும் சரி அமெரிக்காலையும் சரி ஆட்சி மாற்றம் வரப்போகுது. அப்படி ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஏன்னா மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை உக்ரைன் தொடர்ந்து உதவிட்டே இருக்கிறது. அது போல ஆட்சி மாற்றம் வர மாதிரி இருக்கும் பட்சத்துல உக்ரைன் நம்பி இருக்கிறாங்க, மேற்குலக நாடுகளை நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா இப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க, உக்ரைன் தரப்புல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல யூகே தரப்புல இருந்து அந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள் தான் வந்து நல்லா போயிட்டு இருந்த விஷயத்துல, அதாவது பேச்சுவார்த்தை மூலியமா போன வருஷமே முடிய வேண்டியது, பஞ்சாயத்தை இல்ல போன வருஷம் இல்ல அதுக்கு முந்தின வருஷமே முடிய வேண்டியது, அதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல பூந்து நாட்டாம் பண்ற மாதிரி பண்ணி நீங்க தாங்க முடிவு வைக்கணும்னு ஏத்தி விட்டி உக்ரைனை பிரச்சனை கொண்டு வந்து சிக்க வச்சுட்டாங்க. அதனால உக்ரைனுக்கு உதவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இது போல அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு போய் உக்ரைன்லயே ஓப்பன் பண்ணி வச்சு டை அப் பண்ணி டீலிங் போட வச்சுட்டாங்கன்னா அந்த கம்பெனிகளுக்கு லாபம் வந்துகிட்டே இருக்கும், உக்ரைன்ல போர் நடந்துகிட்டே இருக்கும், உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுதமும் கொடுத்த மாதிரி ஆச்சு இல்லையா அப்படிங்கிறது போல நல்ல விஷயமா தானே இருக்கு. அப்படிங்கிறது போல இந்த உக்ரைன் தரப்புல இருக்கிறவங்களாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது மேற்குலக நாடுகள் கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதே ரஷ்ய தரப்புல இருக்கிறாங்களா அந்த அனலிஸ்ட் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, உக்ரைனுக்குள்ள இது போல பல நாட்டுகளோட டிஃபென்ஸ் கம்பெனியும் உள்ள வந்து ஓபன் பண்ணா அது உக்ரைனோட மேற்கு பகுதியில தான் ஓபன் பண்றாங்க. இந்த லிவிவ், இந்த லுட்டஸ்கி, இந்த ஒப்லாஸ்ட்ல தான் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது, பல நாடுகளோட கம்பெனி அங்க இருக்கிறதுனால அவங்களோட அசெட்ஸை காப்பாத்திக்கிறதுக்காக பல நாடுகளோட அதிநவீன ஆயுதங்களை அங்க கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. ரஷ்யா தாக்கணும்னு நினைச்சா தாக்க முடியாம போயிடும். அப்படி ஒரு வேலை நடக்கும் பட்சத்துல ரஷ்யா அந்த இடத்த தாக்கிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் யாரா இருப்பாங்க, ஃபாரின் நேஷனலிஸ்ட், அதுவும் மற்ற நாடுகளோட முக்கியமான டிஃபென்ஸுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்கிறதுனால உயிர் சேதங்கள் மேற்குலக நாடுகளுக்கும் இந்த அமெரிக்க நாடுகளுக்கும் அதிகமா இருக்கும். அது போல ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இந்த போரை அதை காரணமா காட்டி மூன்றாம் உலக போரை மாத்திடுவாங்க. பல நாடுகளும் உக்ரைனுக்குள்ள குதிச்சு வாலண்டியர்ஸ் இதுக்காக நாங்க வரோம், இத்தனை பேர் இறந்துட்டாங்க அதுக்காக நாங்க வரோம், இது போல பண்றோம், இல்ல நாடுகளே நாங்க போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா மேல போர் தொடுத்து உள்ள சண்டைக்கு போய் இது மூன்றாம் உலக போரா மாறிடும். அது மிகப்பெரிய டிசாஸ்டரா மாறிடும். இது போல ஏன் செய்றீங்க, அதாவது ரஷ்யா வந்து தூண்டுறீங்க, வேணும்னே தப்பு செய்ய வைக்கிறீங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய மறைமுகமான விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்போ உக்ரைன் கிட்ட ஆயுதம் வேணும், உக்ரைன் வந்து சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்க போறாங்க. இது இதே போல உக்ரைன்லயே சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகுமா, போகாது. ரஷ்யாவும் அப்படியே இருக்கிற மாதிரி தான் தெரியுது, இப்ப இருக்கிற மாதிரியே சண்டை பிடிச்சிட்டே இருக்கலாம்ப்பா, நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க தெரியுது. இப்ப இதை வேற கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு என்ன பண்ணும், எஸ்கலேட் பண்ணும் அப்படின்னு என்ன பண்றது, அதாவது இந்த பிரச்சனைய அடுத்த பக்கம் கொண்டு போகணும், அடுத்த லெவலுக்கு, அதாவது இந்த பிரச்சனைய பெருசாக்கணும் அப்படின்னு என்ன பண்ணும், ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணும். ரஷ்யால தாக்குதல் பண்ணி ஒரு உயிர் சேதத்தை பெருமளவுல ஏற்படுத்தி காமிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு கோவம் வந்து வேற மாதிரியான செய்கைகள் ஏதாவது செய்யலாம். அதை காரணமா காமிச்சு ரஷ்யா மேல வந்து இன்னும் பெரிய விஷயங்கள் செய்யலாம், இல்ல க்ரோஸ் பண்ணிக்கிற அசட்டை அமுக்கிக்கலாம். இது போல செஞ்சுட்டாங்க பாருங்க, அதனாலதாங்க நாங்க ரஷ்யாவோட அசட்டை க்ரோஸ் பண்ணோம் அப்படின்னு மேற்குலக நாடுகள் ஒரு ஏதாவது ஒண்ணு ரஷ்யா பெருசா செஞ்சாங்கன்னா அதை காமிச்சு ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு வேலைகளை செய்ய முடியும் இல்லையா. மேற்குலக நாடுகள் எப்போ நியாயமான நாடுகள், அவங்க நியாயமா தான் நடந்துக்குவாங்க. இது போல நியாயத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உக்ரைன்ல ஃபேக்டரி அமைக்கிறதுனால டெக்னாலஜிஸ் உக்ரைனுக்கு ஷேர் பண்ணப்படும்.
அந்த ஆயுதங்கள்லாம் உக்ரைன் கண்டுபிடிச்சாங்களா இல்ல மேற்குலக நாடுகள் கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியாது. இப்ப வரைக்கும் எழுதப்படாத விதி என்னவா இருக்கு, இந்த உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகள் ஆயுதம் கொடுத்தாங்கன்னா அந்த ஆயுதங்களை உக்ரைனுக்குள்ளதான் பயன்படுத்திக்கணுமே தவிர ரஷ்யாவுக்கு கொண்டு போய் போற்றக்கூடாது அப்படிங்கிறத எழுதப்படாத விதி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த டைம்ல உக்ரைனுக்குள்ள இது போல ஃபேக்டரிஸ் ஆரம்பிச்சு அங்க மேற்குலக நாடுகளோட விஞ்ஞானிகள்லாம் போய் நல்ல நல்ல ஆயுதங்களை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அது உக்ரைன்லயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்க, நாங்க கண்டுபிடிச்சேங்க. ஏன்னா சமீபத்துல ஒரு ட்ரோன் உக்ரைன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 300 கிலோமீட்டர் வரைக்கும் போகும், மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும், ரஷ்யாவோட நிலைக்குள்ள போய் பல இடங்களை தாக்குதல் பண்றதுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப அது போல அதிநவீன ஆயுதங்களை உக்ரைனுக்குள்ளேயே தயாரிச்சு ரஷ்யாவுக்கு எதிராக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரஷ்யா வேற வழியே இல்லாம இதை பெருமளவுல இந்த பிரச்சனையை முடிக்கணுன்றதுக்காக பெருமளவுல வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த டைம் இந்த மேற்குலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக போட்டெடுப்பாங்க. இது போல பல விஷயங்கள் பல அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு செய்தி இவ்வளோ ஒரு பிரச்சனையை உருவாக்குமா? அதாவது சண்டை 2 பேர்த்துக்குள்ள நடந்துட்டு இருக்குது, அதுக்குள்ள 3ஆவதா ஒரு நபர் போய் நாட்டம் பண்ணி இந்த அளவுக்கு பெருசாயிருச்சு. இப்ப இதுல திரும்பவும் நீங்க ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அது பத்தாதுன்னு உக்ரைனுக்குள்ளேயே பேட்டரி அமைச்சு அதுல இருந்து ஆயுதத்தை கொடுத்தீங்கன்னா உக்ரைன் கொண்டு போய் ரஷ்யா மேல போட்டா என்னங்க ஆகுறது? யாருங்க இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துறது? அப்ப இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழியே இல்லை, இந்த பிரச்சனையை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறீங்களா? இல்ல இது ஒரு அழுத்தமா ரஷ்யாவுக்கு இது போல நாங்க பண்ணிடுவோம் பாத்துக்குங்க, இது போல நீங்க வந்து இறங்கி வாங்க, உக்ரைன் கிட்ட கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஆனா இது பார்த்தா அழுத்தம் கொடுக்குற மாதிரி தெரியல, அடுத்த கடுத்துக்கு எஸ்கலேட் பண்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சவுத் கொரியாவோட எதிர்கட்சி தலைவரான லீ யங் மியாங் அவர்கள் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்காக பூசன் போயிருக்கிறாரு. அந்த சமயத்துல அங்க ஒரு மர்மமான நபர், என்ன மோட்டிவ்னு தெரியல, ஏன் காரணம் எதுக்குன்னுலாம் தெரியல, திடீர்னு அவரோட கழுத்துலயே ஒரு குத்தி இருக்கிறாரு. இதனால எமர்ஜென்சியா அவரை ஏர்லிஃப்ட் பண்ணி சியோல்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உயிர் போகும் ஆபத்தெல்லாம் இல்லைங்க, அந்த கட்டத்தை அவர் தாண்டிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா அவருக்கு எதுவும் ஆகலை. போன எலெக்ஷன்லயே அவர் ஜெயிக்க வேண்டியதுங்க, சும்மா லைட்டா ஒரு ஓட்டு வித்தியாசம் தான் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் லீடர் சவுத் கொரியாவோடது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இருக்கும்போது அந்த நபரை கொல்றதுக்கான ஒரு திட்டமா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் மார்ச் மாசத்துல சவுத் கொரியால எலெக்ஷன் வர மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் இல்ல, போன தடவை ஜெயிக்கிற மாதிரி இருந்தவருங்க இந்த தடவை ஜெயிச்சிருவாரு, ஏன்னா இவங்க உக்ரைனுக்கு அதிக அளவுல இருக்கிறாங்க இல்லையா சப்போர்ட்டிவா, அதனால மக்களுக்குள்ள இவங்களுக்கு மேல கோபம் வந்து எதிர்கட்சி தலைவர் ஜெயிக்க வச்சிருவாரா, அதனால இப்படி செஞ்சுட்டாங்களா ஆளுங்கட்சி அப்படிங்கிறது ஒரு கோணத்துல இல்லைங்க. இது அயல் நாட்டு சதிங்க, உள்நாட்டுல பிரச்சனை வரணுன்றதுக்காக அயல் நாட்டில் இருக்கக்கூடிய சில நபர்களோட சதிங்க அப்படிங்கிறதோட சில சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதிர்ஷ்டவசமா அவருக்கு ஒன்றும் ஆகலை. இப்படித்தான் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான ஷின்சோ அபே அவர்கள், ஜப்பானோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சுட்டு கொண்டாங்க. அதே மாதிரிதான் பாகிஸ்தானோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான இம்ரான் கான் அவர்களையும் சுட்டாங்க. இது போல பல விஷயங்கள் இந்த உலகத்துல வந்து தலைவர்களை குறி வச்சு, ஆளுங்கட்சி தலைவர் இல்லை எதிர்கட்சி தலைவர்களை குறி வச்சு தாக்குதல்கள்ல ஈடுபட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே இது ஒரு காமனான பிரச்சனையா மாறிட்டு வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான தருணம். கட்சியோட தலைவர்கள், தலைமை கட்சி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம், உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இது சமமா பொருந்தும். அந்த தலைவர்களோட ஆட்சி அங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், இருப்பு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நிலைமை வந்துடுச்சு. ஏன்னா இந்த உலகமே பிரியுது, பிளவுபடுது அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருப்போம். அதாவது 3 அணியா பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மொதல் அணி மேற்குலகம், 2வது அணி வந்து ரஷ்யா சைனா, 3வது அணி வந்து இந்தியா அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தோம். சிலர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க இந்தியா வந்து ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இந்தியா நம்ம கிளியரான ஸ்டாண்ட்ல இருக்கோம். ஏன்னா நம்மள மாதிரியே பல நாடுகளும் இது போல இந்தியா மாதிரி ஃபாலோ பண்ணும், இந்தியா போல இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம உலகத்தோட ஒரு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், நம்பர் 1 பாப்புலேஷன்ல இருக்கோம். நம்மள மாதிரியே பல நாடுகளுக்கும் இருக்கும். அதாவது நம்மளோட போக்கஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணுமே தவிர அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அதனால நம்ம போகணும், இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை நம்ம போகணும், அதுக்கு செல்ஃபிஷ்க்குன்னு சொல்லல. பட் இங்க இருக்கக்கூடிய எக்கனாமி அந்த அளவுக்கு இல்லை. நம்மளோட எக்கனாமி நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். இது போல போர்ல போய் நம்ம விழுகிறோம், போர்ல போற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம நாட்டோட எக்கனாமி வந்து ரொம்ப பிரச்சனை ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம நாட்டுல எக்கனாமி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பல நாடுகளும் உள்ள வந்து பூந்துருவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனையாயிரும். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான், நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம நாட்டை நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதனால நம்மளை பாதுகாக்கிறதா நம்மளுக்கு குறிக்கோளா இருக்கணுமே தவிர
ஒரு சைடு போய் தேரணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தேவையும் இல்லை, அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரு வேளை ரஷ்யாவோட இருப்புக்கே ஒரு பிரச்சனையா இருக்கு, சீனாவோட இருப்புக்கே ஒரு பிரச்சனையா இருக்கு, மேற்குலக நாடுகளோட இருப்புக்கே ஒரு பிரச்சனையா இருக்குன்னா அப்ப ஸ்டாண்டை பத்தி யோசிக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவங்க யாரு பெருசு அப்படிங்கிற அவங்க தலைவர்களோட ஈகோ கடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஈகோக்கு நம்ம ஊறுகாயா போய் சேர்ந்துடக்கூடாது. அவங்களாம் தெளிவா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஊறுகாயா யாருக்கும் போய் சிக்கிடக்கூடாது. ஏன்னா பல நாடுகளும் நம்மளை வந்து ஒரு ஃபார்மா பார்த்துட்டு ஆமா இந்தியா பாருங்க அவங்க யாரு கூடயும் சேராம அணி சேராம இருக்காங்க. ஏன் பாகிஸ்தான்லயே இந்தியாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களை அப்பதான் அவங்களுக்கு கைத்தட்டு கிடைக்குது. பாகிஸ்தான்லயே பாத்துக்குங்க, இந்தியா பாருங்க யாரு கூடயும் சேர மாட்டேறாங்க, ரஷ்யா ஆயிட்டு இருந்து ஆயில் வாங்குறாங்க, மேற்குலக நாடுகள் சொல்றது கேட்க மாட்டாங்க, நம்ம பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதோட பாகிஸ்தான்லயே பேசிட்டு இருக்கிறாங்கன்னா பல நாடுகளும் நம்மளை பத்தி பேசுறாங்க. நம்மளே ஒரு ஸ்டாண்டு, நம்ம ஸ்டாண்டை பல நாடுகளும் ஃபாலோ பண்றாங்க. அதுதான் எங்க மேற்குலக நாடுகளுக்கும் சரி இந்த சைட்ல இருக்கக்கூடிய ரஷ்யா சைனாக்கும் பிரச்சனையா இருக்கு. பட் ஆனா நம்மளும் யாருக்கும் தொந்தரவா இல்லை, நம்மளையும் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஒரு நோக்கமா இருக்கும். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.